அன்பானவர்களே, தினமும் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்ததும் 30 நிமிடத்திற்குள் சிகரெட் சுருட்டு பீடி பற்ற வைத்து ஆழமாக அனுபவித்து புகையை இழுத்து காட்டில் விடும் நபரா நீங்கள்? அப்போ நிச்சயமாக உங்களுக்கு தான் இந்த அபாய எச்சரிக்கை வீடியோ. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்டு ஹெல்த் அவேர் சேனலை ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட எல்லா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்களையும் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை கவனிக்கலாம், நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்ததும் 30 நிமிடத்திற்குள் சிகரெட் பிடிப்பவர்களுக்கு வாய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பென்சில்வேனியா மாகாண பல்கலைக்கழகம் ஒன்று ஆய்வில் தெரிய வைத்துள்ளது. அதேபோல் இந்த சிகரெட்டில் உள்ள நிக்கோட்டின் மற்றும் தார் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கேன்சர் மற்றும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை சேர்க்கிறது. அதோட இரத்த கொதிப்பு, இதய நோய்கள், நீரிழிவு பிரச்சனைகளை இது மிக சீக்கிரமாக கொண்டு வருது. அதே போல் நம்ம உடம்பில் இருக்கிற இரத்த நாளங்களையும் நரம்பு மண்டலத்தையும் என் மூளையும் கூட பாதிக்கிறது இந்த புகை. ஏன்னா இது சாதாரண புகை இல்லை. சாதாரணமாக மரக்கட்டைகள், சில இலைத்தழைகளை எரிக்கும்பொழுது அந்த புகையே நம்மளுடைய மூச்சை திணற வைக்குது அப்படின்னும் பொழுது, இந்த நிக்கோட்டின், தாறு, இன்னும் ரசாயனங்கள்லாம் கலந்த இந்த சிகரெட், பீடி, சுருட்டு போன்றவைலாம் அதில் வர புகை எவ்வளோ கெடுதலை உண்டு பண்ண பாருங்க, எவ்வளோ மூச்சடைப்பு உண்டு பண்ணும். அப்போ நுரையீரல் தடுமாறுது, திணறுது, மூச்சடைக்குது. அப்போது நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படுது, சுவாச கோளாறுகள் இதனால் பிரச்சனையாக வருது. இன்னொன்று, இந்த நிக்கோட்டினும் தாரும் உள்ளுக்குள்ளேயே தங்கிடுது. அப்போ இது தங்குறதுனால தான் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் வருது. நுரையீரல் தொற்று, நுரையீரல் அடைப்பே கூட உருவாகுது. அதனாலே மூச்சு விட சிரமப்படுவாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன நடக்குதுன்னா, அதில் இருக்கிற அந்த ரசாயனங்கள் அது சில வேதி மாற்றங்களையும் உண்டு செய்து புற்றுநோய் கட்டியாக உள்ளுக்குள்ளேயே உருவாகி அதுதான் கேன்சராக உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இது ஆய்விலிருந்து வர்றது. நாமளும் அதை கூர்ந்து கவனித்தோம்னா தெரியும், நம்ம உடம்பே அதை சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாம். இந்த பீடி, சிகரெட் சுருட்டு பிடிக்கிறதுக்கான எச்சரிக்கை என்பது வெறுமனே இந்த சினிமாக்களில், தொலைக்காட்சி தொடர்களில் வர அந்த பொறுப்பு துறப்பு அதற்காக மட்டுமே இல்லை, அப்படி அல்ல. உண்மையாகவே என்னுடைய கூட பிறந்தவங்களிலிருந்து சக நண்பர்கள் இன்னும் பல பேரை பார்த்து, அவங்க பாதிக்கப்பட்டதை பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய ஒரு எச்சரிக்கை பதிவும் உடல்நலம் தொடர்பான ஒரு செய்தியும் தான் இது, தகவலும் தான் இது. அதனால் இதை அலட்சியப்படுத்தாமல், யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்றத நினச்சி அலட்சியப்படுத்தாமல், உங்களுடைய உடம்புக்கு ஒரு எச்சரிக்கை மணியை யாரோ எந்த இடத்துலையோ ஒலிக்கிறாங்க, எந்த நேரத்துலையோ. இனிமேலாவது இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துங்க. அதே போல் உங்களுடைய குடும்பத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கும் உங்கள் உடல்நலம் மீது ஒரு அக்கறை தேவை, உங்களோட பயன் தேவை. அதே போல் இந்த உலகத்துக்கும் மாசுபடுத்துறது குறையும். அதனால் மற்றவங்க மேலேயும் அக்கறை கொண்டு இது போன்ற கொடிய செயல்களை, அதாவது இதை தயாரிக்கிறவங்க நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மக்களிலேருந்து எதையாவது பயன்படுத்த வச்சு அதில் கொள்ளை லாபம் சம்பாதிக்கணும், அவங்க அதில் நலமாக வாழணும், வளமாக வாழணும் தான் நினைப்பாங்க. ஆனால் பாதிக்கப்படுவது இங்கே நாம தான். அதனால் நாம தான் நமக்கு, நம்ம உடம்புக்கு, மனசுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் பயன்படுத்தணும். தவறான வகை எளிமையாக இல்லை இலவசமாக கிடைச்சாலும் தேவையில்லை, பணம் செலவு பண்ணி கிடைக்கிறதா இருந்தாலும் தேவையே இல்லை. அதனால் நீங்கள் இனிமேலாவது இதை கடைபிடிப்பீங்கன்னு நம்புகிறேன். மேலும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.